என்ன உள்ளுக்குள்ள இருக்கிறது அதுங்க தானா? அதேதான். இன்னும் 2 நாளைக்கு அந்த பக்கம் போக முடியாது. உங்களுக்கு அதனுடைய இடத்த பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? இல்ல, நான் இங்கேயே இருந்துக்கிறேன். அதுங்க மரண பயத்தை காட்டிடும். அது என்னுடைய அனிபீஸை கொண்டுகிட்டு இருந்துச்சு. கவனிக்காம விட்டுருந்தா மொத்த காலனியுமே அழிச்சிருக்கோம். என்ன பண்ண போறீங்க? தப்பா நினைக்காதீங்க, நான் அதை வெளியே சொல்ல விரும்பல. பரவாயில்ல, இருக்கட்டும். அது எல்லாமே நான் புரிஞ்சுப்பேன். என்னை கூப்பிட்டதுக்கு தேங்க்யூ. இது என் வேலையா இருந்தாலும் சொல்ல வேண்டியது என் கடமை. இந்த இடத்துல கிராப் கிராஸ் அப்புறம் வீட்ஸ் இருந்தது. அதுக்கு தான் நீங்க உயிர் கொடுத்தீங்க. கடவுள் தான் உங்களை அனுப்பியிருக்காரு. உங்களை மாதிரி யாரும் என் மேல அக்கறை காட்டினதில்ல. நான் வரேன். இங்க பாருங்க கிளே, ஈவினிங் வாங்க, சாப்பாடு ரெடி பண்ணி வைக்கிறேன். பாஸ், ஏதாவது தெரிஞ்சுதா? ஒன்னு கிடைச்சிருக்கு. எனக்கு இது வேணும், கண்டிப்பா வேணும். ஹேய், கனெக்ட் பண்ணு. முதல்ல இந்த விஷுவலை கட் பண்றீங்களா ப்ளீஸ்? யுனைடெட் டேட்டா குரூப், நான் பாய்ட் பேசுறேன். உங்களுக்கு என்ன வேணும்? பாய், ஹலோ. என்னோட கம்ப்யூட்டர்ல ஏதோ பிரச்சனைன்னு எனக்கு மெசேஜ் வருது, அதான் உங்களுக்கு கால் பண்ணேன். கவலைப்படாதீங்க, உங்களுக்கு வந்திருக்க மெசேஜ் நம்ம யுனைடெட் டேட்டாவோட ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர்ல இருந்துதா. அந்த பேக்கேஜ் ஏற்கனவே உங்க சிஸ்டம்ல இன்ஸ்டால் ஆயிருக்கும். சாரி, கம்ப்யூட்டர் பத்தி எதுவும் தெரியாது. உங்க ப்ராடக்ட்டோட பேர் என்ன சொன்னீங்க? மறுபடியும் சொல்லுங்க. எங்க ரெக்கார்ட்ல என்ன காமிக்குதுன்னா உங்ககிட்ட இருக்கிறது ஓல்டர் வெர்ஷன். சோ அதுக்கு நீங்க இப்ப என்ன பண்றீங்கன்னா அந்த பழைய வெர்ஷனை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு நியூ வெர்ஷனை இன்ஸ்டால் பண்ணுங்க. ஓ, அத பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. என் பொண்ணு தான் அதை செட் பண்ணி கொடுத்தா. அப்படின்னா நீங்க ஒரு ஐடி ஸ்பெஷலிஸ்ட கூப்பிட்டா நல்லா இருக்கும். ஆனா ஒண்ணு மட்டும் மறந்துடாதீங்க, உங்க டேட்டாஸ் எல்லாமே மொத்தமா போயிரும், புரிஞ்சுதா? ஹார்ட்வேரை ரீப்ளேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். நான் ஒரு ரிமோட்டான ஏரியாவில் இருக்கேன். எல்லாமே என்னோட கம்ப்யூட்டர்ல தான் இருக்கு. ஓகே, என்கிட்ட ஒரு சாஃப்ட்வேர் பேக்கேஜ் இருக்கு. அதை டவுன்லோட் பண்ணீங்கன்னா என்னால அதை இங்க இருந்தே ரீஇன்ஸ்டால் பண்ண முடியும். சரியா? ஆல் ரைட். என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. ஓகே, நான் சொல்றத டைப் பண்றீங்களா? friendlyfriend.net. நான் சொல்றத அப்படியே டைப் பண்ணுங்க. ஓகே, வந்துருச்சு. உங்க ஸ்கிரீன்ல இன்ஸ்டால்னு ஒரு பட்டன் வந்திருக்கும், அதை நீங்க கிளிக் பண்ணுங்க. நான் பட்டனை கிளிக் பண்ணிட்டேன். டெஸ்க்டாப்ல சில விண்டோஸ்லாம் ஓபன் க்ளோஸ் ஆகுற மாதிரி தெரியும். உங்க வைரஸ் ஷீல்ட இங்க ரீஇன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே गाइस, நமக்கான வேலை வந்துருச்சு. கவனிங்க, ஸ்கிரிப்ட்ல கரெக்டா இருக்கணும். அதனால நீங்க ரோபோட் மாதிரி கவனம் இல்லாம இருக்க கூடாது. ஆல்ரைட்? அவங்க கிட்ட 10K செக்கிங் இருக்கு, லைஃப் இன்சூரன்ஸ் வச்சிருக்காங்க, ராத் IRA, டீச்சர் பென்ஷனும் வருது. ஓ ஓ, அட கடவுளே. ஆல்ரைட்,
ஒரு $2 மில்லியன் இருக்கிற அக்கௌண்ட்டுக்கு இவங்களுக்கு தான் கையெழுத்து போடுற உரிமை இருக்கு. அது ஏதோ சேரிட்டி நினைக்கிறேன். ஆல்ரைட் கைஸ், நம்ம ஸ்கிரிப்ட் ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓ, கம்ப்யூட்டர் என்னென்னமோ பண்ணுதே. ஒன்னும் பிரச்சனை இல்ல, கீபோர்ட்ல எதையும் தொட்டாதீங்க. உங்களோட இந்த சிரமத்துக்காக ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷனை ரிட்டர்ன் கொடுத்துறேன், ஓகேவா? நான் உங்களுக்கு $500 0 to 0 முடிகிற அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிடுறேன். ஓ, அது என்னோட அக்கவுண்ட் இல்ல, நான் மேனேஜ் பண்ற அக்கவுண்ட் தான். நீங்க அதை லாகின் பண்ணி டிரான்ஸ்ஃபரை வெரிஃபை பண்ண முடியுமா மிஸ் பார்க்கர்? ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க. ஆமா இருக்கு. $50,000 ஒரு டிரான்ஸ்ஃபர் இருக்கு. சிம்பத்தியை போட்டு எப்படி தூக்குறேன்னு பாருங்க. மிஸ் பார்க்கர், நான் என் சைடுல ஒரு சின்ன தப்பு நடந்துருச்சு. நான் $500 தான் அனுப்பலான்னு பார்த்தா அது எக்ஸ்ட்ராவா டைப் ஆயிருச்சு. இங்க என் வேலையே போயிரும் போல இருக்கு. எனக்கு குழந்தைங்க இருக்காங்க, எப்படி நம்ம ஆக்டிங்க? ஓ, என்னால நீங்க பிரச்சனையில மாட்டிக்க வேண்டாம். நான் வேணும்னா அந்த பணத்தை திரும்ப அனுப்பிடுறேன். ஒரு நிமிஷம் இருங்க, அதுக்கு வேற பாஸ்வேர்ட் தேவை, பார்த்துட்டு சொல்றேன். இதுதான் உங்களோட எல்லா அக்கௌண்ட்ஸ்க்கு இருக்கிற மாஸ்டர் பாஸ்வேர்ட். அது கிடைச்ச அடுத்த செகண்டே இருக்கிற எல்லா பணத்தையும் எடுத்துட்டு அக்கௌண்ட்டை 0 ஆக்கணும். இப்போ நான் பேங்க்குக்கு கால் பண்ணா சரியா இருக்கும். உண்மைதான், நீங்க சொல்றது சரிதான். ஆனா இதான் என் வேலை. மொத்த டேட்டாஸும் அங்க இல்லாம போயிடும். என் குழந்தைங்களோட பிக்சர்ஸ் எல்லாமே இந்த கம்ப்யூட்டர் தான் இருக்கு. ஓகே, இத பத்தி தான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அசத்திட்டோம், செமையா இருந்துச்சு. எல்லாரும் சந்தோஷமா இருங்க. லவ் யூ guys. ஹலோ ஹலோ, லைன்ல இருக்கீங்களா? ஆ, ஓ, நான் என்ன பண்ணி தொலைச்சிட்டேன்? மிஸ்ஸஸ் பார்க்கர், அசையாதீங்க. அசஞ்சா கதைய முடிச்சிருவேன். கத்திய கீழே போடுங்க. கைய பின்னாடி கட்டுங்க. பொறுமையா காலை மடக்கி முட்டி போடுங்க. இப்போ நீங்க யாருன்னு சொல்லுங்க. என் அம்மா வீட்டுல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வெரோனா, என்ன மன்னிச்சிருங்க. என் பேர் எப்படி தெரியும்?
முதல்ல அவன் யாருங்கிறத நமக்கு தெரிஞ்சே ஆகணும். தெளிவாவா? ஏஜென்ட் பார்க்கர், அது உங்க அம்மானு தெரியும், எனக்கு நல்லா புரியுது. ஆனா அவங்க இங்க சூசைட் பண்ணிருக்காங்க. சூசைடா? கொஞ்சம் சீரியஸா பேசுங்க. எங்க அம்மா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க, எனக்கு தெரியும். அங்க ஒருத்தன் கத்தியோட இருந்தானே, அவனை எதுவுமே பண்ணாம அப்படியே விட்டுற சொல்றீங்களா? அவரை கூட்டிட்டு வாங்க. எந்திரி. கிளே தானே? ஆடம் கிளே. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. மிஸ்டர் கிளே, நான் உங்ககிட்ட கேள்விகள் கேட்கணும். என் அம்மா வீட்டுல நீங்க என்ன செஞ்சுட்டு இருந்தீங்கன்னு சொல்ல முடியுமா? நான் உங்களுக்கு தேன் பாட்டில் கொடுக்க வந்தேன். தேன் பாட்டிலா? அத கொடுக்க நீங்க யாரு? நான் தேனீக்களை வளர்க்குறவன். என் அம்மாவை எப்படி தெரியும்? இங்க பக்கத்துல சொந்தமா எனக்கு ஒரு பான் இருக்கு, லீஸ்க்கு எடுத்திருக்கேன். ஆனா நீங்க அவங்க வீட்டுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? கதவு தட்டினா திறக்கவே இல்லை. ஆனா வெளியே பார்த்தா அவங்க கார் மட்டும் இருந்துச்சு. ஸ்மோக் அலாம் கேட்டதுனால தான் நான் உள்ள போனேன். அதை நோட் பண்ணீங்களா? சட்ட ரீதியா உங்களுக்கு பேக்கப் இருக்கா? நான் தேனீக்களை வளர்க்குறவன் சொன்னேன்ல. Oh my God. கன்ல அவரோட கைரேகை இல்லைன்னு நெகட்டிவா வந்துடுச்சு. அந்த கைரேகை உங்க அம்மாவோட தான். அப்படின்னா அவங்க சூசைட் தான் பண்ணியிருக்கணும். மிஸ்டர் கிளே, நேத்து நடந்ததுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் உங்ககிட்ட கோவமா நடந்திருக்க கூடாது. என்னால் அதை புரிஞ்சுக்க முடியுது. இன்ட்ரெஸ்டிங்கா வேற ஏதாவது தெரியுமா? இல்ல, வேணும்னா நம்ம உட்காந்து பேசலாமே. இல்ல வேண்டாம். என் அம்மாவை பார்த்துக்கிட்டதுக்கு உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும். நான் அவங்க கூட இருக்கணும்னு நினைச்சேன், ஆனா இப்படி ஆகும் நான் நினைச்சு கூட பார்க்கல. வயசானதுதான் காரணமா இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் குறிப்பிட்ட வயசுல எப்படி சாக போறோங்கிறது ரொம்ப முக்கியம். குடும்ப வாழ்க்கையில இதெல்லாம் ஒரு பார்ட், ஒரு தேன்கூடு மாதிரின்னு சொல்லலாம். நீங்க பேசும்போது பிரிட்டிஷ் ஆக்சென்ட் நல்லா தெரியுது. நான் அங்கதான் பிறந்தேன். அவங்க இங்க தனியா இருந்தது எனக்கு பிடிக்கல. கூப்பிட்டு அவங்க வரல. நிறைய மெமரிஸ் இருக்கு. உங்களை ஏன் அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, என் பிரதர் மாதிரியே இருக்கீங்க. அவன் மார்சாக்ல ஒரு மெரைன் ரைடர். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அவன் செத்து போயிட்டான். என் அம்மாக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். அவன் எங்க குடும்பத்துக்காக என்ன வேணாலும் செய்வான். நான் FBIல கிராஜுவேட் ஆனேன்னு தெரிஞ்ச உடனே அம்மாவும் இவனும் பிரமாதம்னு சொன்னாங்க. ஏமாத்திருக்காங்க. யாரோ அவங்க அக்கௌண்ட்ஸை காலி பண்ணிட்டாங்க. அவங்க சேவிங்ஸ், அவங்க ரிட்டையர்மெண்ட்
ரூபா கூட விடாம எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. அவங்க ஒரு எஜுகேட்டரா இருந்தாங்க, கிட்ஸ் சேரிட்டிக்கு டைரக்டராகவும் இருந்தாங்க. அந்த அக்கவுண்ட்ல 2 மில்லியன் இருந்தது. யார் பண்ணாங்கன்னு தெரியுமா? சைபர் கிரைம் ஆபீஸ்ல ஒரு ஏஜென்ட் கிட்ட பேசினேன். இந்த க்ரூ 2 வருஷமா ஆபரேட் ஆயிருக்கு, ஆனா பேரு கூட தெரியாதான். இந்த குற்றச்சாட்டை தெளிவா சொன்னாதான் கோர்ட்ல ஸ்ட்ராங்கா நிற்கும். டிஃபென்ஸ் அட்டார்னி இதுக்கு ஆர்கியூ பண்ணுவாங்க. ஒரு வயசானவங்க ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட சேவிங்ஸை மொத்தமா திருடி இருக்காங்க. வயசானவங்க கிட்ட இருந்து திருடுறது குழந்தைங்க கிட்ட இருந்து திருடுற அளவுக்கு சமம். ரொம்ப மோசம். குழந்தைய யாராவது ஹர்ட் பண்ணா அவங்க பேரண்ட்ஸ் என்ன பிரச்சனைன்னு உடனே வந்து பார்ப்பாங்க. அதுவே வயசானவங்களை ஹர்ட் பண்ணா அந்த பிரச்சனையை அவங்களே எதிர்க்கலாம்னு நினைப்பாங்க. கடைசி வரைக்கும் அது தெரியாமலே போயிடும். யாரும் கவலைப்பட மாட்டாங்க. எனக்கு கவலை இருக்கு. நான் ஸ்ட்ராங் ஆனவ. இவங்களை கண்டுபிடிக்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இந்த அயோக்கியன்களை நான் நிச்சயமா விட மாட்டேன். நான் தேன் கூட்டுகளை கவனிச்சுக்கணும். தூங்காம முழிச்சிட்டு இருப்பீங்களா? எனக்கு தேன் கூடுகள் தான் முக்கியம். என்ன பண்றீங்க? ரிட்டையர் ஆயிட்டீங்கன்னு நினைச்சேன். எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணணும். என்ன உதவின்னு சொல்லுங்க. ஒரு பேரும் அட்ரஸும் வேணும். ஈஸி. அவ்வளோ ஈஸி கிடையாது. எஃபிஐலயே அவங்களுடைய அக்கௌண்ட்டை கண்டுபிடிக்க முடியல. ஆனா நம்ம தான் FBI கிடையாது. டீடைல்ஸ் எடுத்துட்டு கூப்பிடுறேன். யா. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அதை கண்டுபிடிக்க. உலகம் முழுக்க இவங்க சிக்னல் காட்டுது. யாருன்னு கண்டுபிடிச்சிட்டியா? ஆமா. இந்த ஆளுங்கெல்லாம் யாரு? அதை தான் நான் கண்டுபிடிக்கணும். இருங்க இருங்க இருங்க. யாரு நீங்க? எங்க போயிட்டு இருக்கீங்க? இது யுனைடெட் டேட்டா குரூப்பா? எங்களுக்கு அதை பத்தி தெரியாது. எங்க பிரைவேட் ப்ராப்பர்ட்டியில அத்துமீறி உள்ள நுழைறீங்க. நான் இப்போ உள்ள போனோம். நான் இதை கொளுத்தணும். அதெல்லாம் இப்போ நடக்காது நண்பா. நீ எங்கேயும் போக முடியாது. பேசாம நீ எங்கிருந்து வந்து அங்கேயே திரும்ப போயிடு. இங்க என்ன பண்றாங்கன்னு தெரியுமா? நான் 3 என்றதுக்குள்ள போயிடு. 1 2 3 போதுமா? நானே எண்ணிட்டேன். இது கிரிமினல் அவுட்ஃபிட்னு உங்களுக்கு தெரியுமா? சொசைட்டில வீக்கா இருக்கிறவங்கள ஸ்கேம் பண்ணி அவங்க கிட்ட இருந்து எல்லாத்தையும் திருடுறாங்க. அப்படிப்பட்டவங்க கிட்ட தான் நீங்க வேலை பார்க்குறீங்க. நான் கார்னெட் தேடி வந்திருக்கேன். ஆமா, சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. இதுல கொஞ்சம் சைன் பண்ணுங்க. இந்த பில்டிங்ல இருக்கிற மத்த கம்பெனிஸ் கூட உடனே எவாக்குவேட் பண்ண சொல்லுங்க. இது பத்திக்க போகுது. ஓகே, தேங்க் யூ. காலை கட் பண்ணு. இல்ல, நல்லா தான் போயிட்டு இருக்கு. நான் சரியா தான் பண்ணிட்டு இருக்கேன். காலை கட் பண்ணுன்னு சொல்லு. மிஸ் ஃபர்கான்ஸ், என்ன மன்னிச்சிருங்க. நான் அப்புறமா ஃபோன் பண்றேன். எல்லாரும் ஒரு நிமிஷம் இங்க கவனிங்க ப்ளீஸ். நான் சொல்றது அப்படியே சொல்லுங்க. இனிமே முடியாதவங்க கிட்ட இருந்து திருட மாட்டோம்னு சொல்லுங்க. ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. நான் இப்போ உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் எவ்வளோ ஒன்று நினைச்சிருக்கேன். என்ன பிரச்சனைன்றதை கண்டுபிடிச்சிடலாம். நான் சொல்றது அப்படியே சொல்லுங்க. இனிமே வீக்கானவங்க கிட்ட இருந்து திருட மாட்டோம்னு சொல்லுங்க. நீங்க கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்த இப்ப நான் இந்த இடத்தை மொத்தமா கொளுத்த போறேன். உயிர் மேல ஆசை இருக்கிறவங்க வீட்டுக்கு போங்க. என்ன பண்ற?
யார் நீ? ஹே, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் ஒரு பீ கீப்பர். தேன் கூட்டை காப்பாத்துறதுக்கு சில நேரங்கள்ல இந்த மாதிரி வேலைகளை செய்ய வேண்டி இருக்கும். இது ஒரு $multi ஆபரேஷன், புரியுதா? நீ இந்த இடத்துக்கு அனுமதி இல்லாம வந்து முட்டாள்தனமா பண்ணிட்டு இருக்க. என்ன பாத்துட்டு இருக்கீங்க? இவனை விரட்டுங்க. என்ன நான் பாத்துக்கிறேன். சீக்கிரம் போய் அவன் கதையை முடிப்போம். நீ உன்னை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுவேன்னு நினைக்கிறேன். மிஸ்டர் கார்னெட். மிஸ்டர் கார்னெட், இங்க இருக்கிற உன் ஃப்ரெண்ட்ஸுங்க செத்தாலும் எனக்கு கவலை இல்லை. யாரையாவது ஏமாத்துறதுக்கு இந்த கால் சென்டர்ல இருந்து கால் போச்சுன்னு பாய், இந்த டிவைஸ் மூலமா மொத்தமா வெடிச்சு செதறிடும். இந்த இடம் முழுக்க நான் பெட்ரோலை ஊத்திருக்கேன். சத்தியமா சொல்றேன், இந்த இடத்துல யாரும் உயிரோட இருக்க மாட்டீங்க. गाइस முதல்ல இங்க இருந்து போலாம். இந்த டிஷ் எப்படி செய்யணும்? இந்த என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ் ஆட் பண்ணுவீங்க? ஹே, எப்படி போயிட்டு இருக்கு? எனக்கு கொஞ்சம் ஃப்ளாட் ஒயிட் கோக் மில்க் கிடைக்குமா? அப்புறம் எக்ஸ்ட்ரா ஷார்ட் எக்ஸ்பிரஸோ வேணும். தேங்க்யூ. குட் மார்னிங். நமக்கு இப்போ அட்டோரவும் யூனியனும் வந்தாச்சா? ஆமா ஷூர். ஓ ஆமாவா? ஆமா சார். உண்மையிலேயே நல்ல விஷயம் தான். தேங்க்ஸ். அப்புறம் பார்க்கலாம். தேங்க்யூ. ஹே மக்கிலா, சொல்லுங்க சார். வலி மறுபடியும் வந்துருச்சு. கழுத்து முழுக்க அந்த வலி இருக்கு. என்னால அதை மூவ் பண்ணவே முடியல. வலிக்குது. அது நல்லா இருக்கு. அது புது பவுல்ஸா? ஆமா. பெர்ஃபெக்ட். தேங்க்யூ. தேங்க்யூ. சொல்லு, நான் மீட்டிங்ல இருக்கேன். ஏதாவது எமர்ஜென்சினா ஃபோன் பண்ண சொல்லிருந்தீங்களா? ஓகே சரி. அது வந்து ஏதோ ஒரு கஸ்டமர் ரொம்ப அதிருப்தியா இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். நீங்க ஏன் என்ன தொலை பண்றீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. அட்டானி கிட்ட சொல்லி எல்லாமே சரி பண்ணலாமே. இல்ல எனக்கு என்னமோ லீகல் சரியா வேலைக்கு ஆகுதுன்னு எனக்கு தோணுது. சரி, இப்போ என்னதான் நடந்துட்டு இருக்குனாச்சும் சொல்லுங்க. திடீர்னு ஒருத்தன் உள்ள வந்து நாம மக்கள் கிட்ட திருடுறதா சொல்றான். என்னோட செக்யூரிட்டிஸ் எல்லாரையும் அடிச்சு தம்சம் பண்ணி டிஷ்யூ பேப்பர் மாதிரி காசுக்கு போட்டான். அப்புறம் என்ன? இந்த இடத்தையே பிளாஸ்ட் பண்ணிட்டான். ஆமா, கால் சென்டர் போச்சு. இங்க $30 பில்லியன் பில்டிங் வெடிச்சு சதறத நான் பார்த்துட்டு இருந்தேன். ஆஸ்ட்ரே மாதிரி தெரியுது. 4 பேர் இன்னும் வெளியே வரல. வெறும் 4 பாடியை மட்டும் உள்ள வச்சுட்டு மொத்த பில்டிங்கையே கொளுத்திட்டான்னு சொல்ல வரியா என்ன? உண்மையிலேயே அவன் பாதிக்கப்பட்ட கஸ்டமர் தானா? முதல்ல யார் பண்ணாங்கன்னு அவங்க பேர் சொல்ல. அது எனக்கு தெரியாது. உள்ள இருந்த எல்லா கேமராஸும் டிரைவ்ஸும் நெருப்புல எரிஞ்சு போச்சு. அவன் தொப்பி போட்டிருந்தான். தொப்பி போட்டிருந்தானா? ஓகே, நான் உன்னை திரும்ப கூப்பிடுறேன். அவன் யாருங்கிறத முதல்ல நான் கண்டுபிடிக்கிறேன். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எதை பத்தி? என்ன? அது ஒண்ணும் இல்ல. எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். அவன் கால் சென்டர் வச்சிருக்கான். யாரோ ஒருத்தன் கொளுத்தி உள்ள இருந்த ஆளுங்களை எல்லாம் கொன்னுட்டானா. அவனை பிடிக்கணும். பிடிக்கணுமா? இந்த ப்ராப்ளமை முடிக்கணும். கமான். 1 ஹவர்ல வந்து. ஓகே, அது என் பே கிரேடுக்கு ரொம்ப பெரிய வேலை. நீங்க சிஐஏவை நடத்திருக்கீங்க. ஆனா மேசச்சூசெட்ஸ்ல ஒரு ஆளை பிடிக்க முடியாதுன்னு சொல்றீங்க. இங்க பாரு, இது போலீஸ் செய்ய வேண்டிய வேலைன்னு நினைக்கிறேன். அவன் பேர் மட்டும் தெரியணும். அது என்னால முடியாது. இந்த மாதிரி மெட்டவர்ஸ் மெட்லாபு கிட்ட இருந்து நான் பல மைல் தூரம் தள்ளி இருக்கணும்னு நினைக்கிறேன். யா, இங்க பாரு, எங்க அப்பாவால இதுல எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்றாரு.
கிரைமை பேஷனாக வச்சிருக்கவன் செஞ்சிருக்கலாம், இல்லைனா கோபத்தில் இருக்கிறவன் இதை செஞ்சிருக்கலாம். எப்படியோ உனக்கு நான் சில கிரெடென்ஷியல்ஸ் அனுப்பி வைக்கிறேன், நீ அதை க்ளவுட்ல இருந்து லாகின் பண்ணிக்கோ. அதில் ரீசெண்ட் டைம்ஸில் எந்த டீல்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆயிருக்குன்னு செக் பண்ணிக்கோ. நீ அதுல இருந்து ஆரம்பி. அது ஒரு வேளை அவனை கண்டுபிடிச்சா என்ன பண்றது? நீ ஒரு நல்ல குரூப்பை கூப்பிட்டுட்டு அவனை நேரில் போய் தாக்க வேண்டியதுதான். இதுவாக இருந்தாலும் நீ ஜாக்கிரதையா இருக்கணும். உனக்கு புரியுதா? யா, எனக்கு புரியுது. சரி, நான் பாத்துக்கிறேன். நான் இன்னைக்கு லீவ்ல இருக்கேன். நல்லா இருக்கியா? யா, நான் நல்லா தான் இருக்கேன். நேத்து தான் உங்க அம்மா இறந்தாங்கல்ல? ஆமா. நான் வரேன். நீ இப்ப கிளம்புறியா? ஆமா, யோகா கிளாஸ் போறேன். நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்க? யுனைடெட் டேட்டா குரூப் ஞாபகம் இருக்கா? சொல்லு. இப்போ நீ கிளம்பி வர முடியுமா? வரேன். நான் உங்களை திரும்ப கூப்பிடுறேன். தேங்க்யூ. எனக்கு எங்க? கார்ல இருந்து எடுத்த பழைய கப். இது பெட்ரோல் பங்க்ல பிடிச்ச ஹாட் வாட்டர். அப்படியா? உனக்கு வேணுமா? நோ. ஸோ நெருப்பில் எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜஸும் போயிடுச்சு. ரிசப்ஷனிஸ்ட் 40 வயசில் ஒருத்தரை பார்த்ததா சொன்னாங்க. வந்தவங்க கையில் 2 பெட்ரோல் கேன் இருந்ததை அவங்க பார்த்துருக்காங்க. நடந்ததை பார்த்துருக்காங்க, வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க. இவங்க எல்லாரும் வழக்கமாக ப்ரீ ஜூரி ஃப்ராட்ஸ், அப்புறம் சைபர் கிரைம் பண்ணுறவங்க. சரியான அயோக்கியனுங்க. எனக்கு எல்லாரோட ஐடியும் வேணும். இது கத்தி மேலே நடக்கிற மாதிரின்னு உனக்கு தெரியும்ல? எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. எலிஸ் பார்க்கர், அவங்க கிட்ட இருந்து தான் நேற்று நான் $2 மில்லியன் எடுத்தேன். அவங்க ஒரு வயசான விதவை. பாஸ்டன்ல அவங்க பொண்ணு இருக்கானோ அவங்க வேலையா இருக்காது. உங்க ஆளு ஒரு பிக்கப் ட்ரக் கொண்டு வருவான்னு சொன்னல, அவன்தான். ஆமா, என்னது அது? அது வெறும் தேன் கூடுங்க தான். ஓ யா, நான் தான் அவனை பத்தி முன்னாடி சொன்னேன்ல, பீல் அவரை தான் இருக்கணும். அப்புறம் ஏன் மேலேயே கை வச்சுட்டான்.